ஐயா சுவாமிய உடைய பேச்ச கேட்காதவங்கலாம், அது உங்க பிரச்சனையில மாட்டுனாங்களா? இல்ல சில பேர் நெறைய பேர் சுவாமி தான் சொல்லுவாரு. சில பேர் கேட்காமலே போயிருக்காங்க. அவங்கலாம் ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சாங்களா? ஒரு பையன் ரொம்ப என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சாமி சொன்னா கேட்க மாட்டான். ஆனா சாமிக்கு அந்த பையன் மேல ரொம்ப பிரியம். ஏன்னா, அந்த பையன் வந்து சாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு டிவோட்டியுடைய பையன். அந்த பையன் வந்து எப்ப பார்த்தாலும் சாமிகிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். அந்த பையன் வந்து வந்து பேசுவான். அவன் வந்து அயன் ராண்டுன்னு ஒரு ஆத்தர் இருக்காப்புல. ஒரு ரஷ்யன் ஆத்தர் லிவ்ட் இன் அமெரிக்கா. அவளுக்குன்னே ஒரு உலகம் முழுவதும் ஃபாலோயர்ஸ் கூட்டம் இருக்கு. அட்ரஸ் ரெக்கிடுன்னு ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்கா. நல்ல பெரிய புக் அது. அந்த புக்கு தான் அவனுக்கு வந்து வேதம் மாரி. அதுல வந்து ஈகோ தான் மெயின். அந்த ஈகோ இல்லைன்னா அவனால வாழவே முடியாது. அந்த ஈகோ வந்து யூ ஷுட் ரிட்டைன், யூ ஷுட் ஸ்ட்ரென்தன் த ஈகோங்கிற மாரி அந்த புக்ல வரும். அவன் அத வந்து குடுத்து சாமிட்ட குடுத்து நீங்க படிங்க சாமிங்கிறான். தி பிகர் டசன்ட் ஹேவ் டைம் டு கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ் மை ஃப்ரெண்ட். நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி திருப்பி குடுத்துருவாரு. சாமி இதெல்லாம் படிச்சா தானே சாமி உங்களுக்கு எல்லாம் 4 இது தெரியும் அப்படிம்பான். எனக்கு அந்த மாரி தெரிஞ்சுக்க வேண்டாமே. எனக்கு அப்பாவ தெரிஞ்சா போதும். வேற எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தசாரதி, இஃப் யூ ஹேவ் த டைம் யூ கோ த்ரூ திஸ் புக் அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகம் வாங்கி என்கிட்ட கொடுப்பார். கொடுத்துட்டு இது நான் 1 மாசம் அந்த புக்கை படிச்சு முடிச்சேன். எனக்கு சாமி என்னை வந்து தனிப்பட்ட முறையில் அப்புறம் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த புக்கை நீ வந்து கம்ப்ளீட்டா படிச்சுட்டு மறுபடியும் வரும்போது இந்த புக்கை எடுத்து வான்னாரு. எடுத்து வான்னு சொன்னது மட்டும் இல்லை, அந்த யார் இந்த புக்கை கொடுத்தாங்களோ அவனையும் அழைச்சிட்டு வாங்கிறார். நான் அந்த புக்கை படித்து முடிச்சுட்டு அந்த பையனையும் அழைச்சிட்டு வரேன். அழைச்சிட்டு வந்து அவனையும் உட்கார வச்சுட்டாரு, என்னையும் உட்கார வச்சுக்கிட்டாரு. உட்கார வச்சுட்டு 2 பேரையும் பேச விடுறார். யாரை? அந்த அயன் ராண்டுங்கிற புக்கை பற்றி பேச விடுறார். ஆர்கியூ பண்ணுறோம். என்னுடைய ஆர்கியூமெண்ட்டினுடைய இதுக்கு வந்து அவன் விளக்கம் கொடுக்க முடியாமல் அவன் திணறான். ஏன்னா வந்து நான் கலந்து பேசினது பூரா பார்த்தீங்கன்னா ராம் தீர்த்தா, ஆச்சாரிய ரஜினீஷ், ஜெய கிருஷ்ணமூர்த்தி, அந்த ஈகோ பற்றி வரக்கூடிய எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதனுடைய லைஃபுடைய ரியாலிட்டி எல்லாத்தையும் கலந்து பேசும்போது he was cornered. He felt as if he was cornered. அவன் வந்து ஒரு மாதிரி அவனை வந்து நான் மடக்கிட்டேன்னு நினைக்கிறான் அவன். சாமி பாருங்க சாமி இப்படிலாம் பேசுறாரு இவர் இப்படிலாம் பேசுனா எப்படி சாமி? ஆர்கியூமெண்ட்டாக நேரடியாக இருக்கணும்ல. he is correctly arguing with you my friend. அவன் சரியாக தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். உனக்கு தான் பதில் தெரியுதுல. ஈகோ இருந்ததுன்னா பதில் தெரியாம போயிடும். இதான் உண்மை அப்படின்னு சொல்லுவார் அவர். அதுக்கு என்னை 1001 பக்கம் புஸ்தத்தை என்னைய படிக்க வச்சார். அந்த ஈகோ தான் முக்கியம், அதான் ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். ஆனால் அந்த பையன் அதுக்கப்புறமா அதை ஏற்றுக்கல, கேட்கல. ஆனால் அவன் பட்ட கஷ்டங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அந்த கஷ்டங்கள் பட்டுட்டு தான் இருக்கான். அவன் யாருமே மதிக்கலை. அவன் மனைவி மதிக்கலை, மக்கள் மதிக்கலை, அவங்க குடும்பத்தில் உள்ள யாருமே மதிக்கலை. அவன் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே தவிர்த்து வசதியெல்லாம் இருக்குது, ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். வாழ்ந்துட்டு இருக்கான் கூட சொல்லக்கூடாது. அதாவது லிவிங்னு சொல்கிறது வந்து ஹூவர் ரிமெம்பரிங் ஃபாதர் தே ஆர் லிவிங், ஆல் அதர் பீப்புள் ஆர் ஜஸ்ட் டை. அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஸோ கேட்காதவங்க பூரா தே ஆர் டையிங். சாமி சொல்கிற கேட்குறவங்க பூரா தே ஆர் லிவிங். நம்ம வாழ்கிறோமா செத்துக்கிட்டு இருக்கோமாங்கிறத நம்மளே நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.